என்னது கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் ஆபத்தா? இது நீங்கள் சமூக ஊடகங்களை திறந்தா மீம்ஸாகவும் செய்திகளாகவும் தகவல்களாகவும் அதிகம் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனது மூலம் இந்தியாவில் இல்லை, ஐக்கிய ராஜ்யத்தில் லண்டனில் இது சார்ந்த ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்க அதனது தாக்கம் இங்கேயும் உணரப்படுகிறது. காரணம் என்னன்னா, நம்மெல்லாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேர் கிட்ட கோவிஷீல்டு பெரும்பாலும் போட்டிருக்கிறாங்க தடுப்பூசி, கொரோனா பரவல் அதிகமாக இருந்தபோது. இதனது மூல நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனேகா லண்டனில் நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. சீரீஸ் ஆஃப் வழக்குகள் பாய இதனால் அரிதாக சில பக்க விளைவுகள், குறிப்பாக ரத்தம் உறையலாம், ரத்தம் உறையக்கூடிய பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான செய்திகள் வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அதுவும் நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் ஒப்புதல் கொடுத்திருப்பது என்பது நிறைய அதிர்வலைகளை கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நம்ம நிச்சயமாக அதை பற்றி அக்கறைப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவில் பெரும்பாலும் போட்டது அதனது அந்த ஆஸ்ட்ராஜெனேகாவுடைய தடுப்பூசி இந்திய நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரித்து கோவிஷீல்டு என்று பெரும்பாலான இந்தியர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஊசி. இவ்வளவு இந்தியர்கள் போட்டிருக்கோமே, அதுவும் பூஸ்டர் ஷாட்லாம் போட்டிருக்கோமே, நம்ம கவலைப்படும். நம்ம ரத்தம் உறையுதுங்கிறாங்க, அதுவும் இப்போ உறையுமா, நம்ம பூஸ்டர் ஷாட் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, எப்போ வேணால் நடக்கலாமா, இப்படி எல்லாம் கேள்விகள் எழுந்திருக்க அரசியல் ரீதியாகவும் இந்த குற்றச்சாட்டுகள் எழுத பார்க்குறோம். சமாஜ்வாதி இன்னும் நிறைய எதிர்கட்சிகள்லாம் இந்தியர்களோட உயிரோட இந்திய அரசு, மத்திய பாஜக அரசு விளையாடி இருக்கு, பார்த்தீங்களா எவ்வளோ ஆபத்தான ஒரு வேக்சினை மக்களுக்கு கட்டாயப்படுத்தி போட்டிருக்காங்க. இப்படி இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டோனும் வராமல் இல்லை. இதிலெல்லாம் ஆழமான கேள்விகள் இருக்கா. தாண்டி அந்த நிறுவனத்துக்கிட்ட பெரிய தொகையை வாங்கியிருக்கிறீங்க, தொகை வாங்கி நீங்கள் மக்களோட உயிரோட விளையாடி இருக்கிறீங்க அப்படின்னு அரசு மேலே பொலிட்டிக்கலான குற்றச்சாட்டுகள். கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஆபத்தா அப்படிங்கிற பிரதான கேள்வி. இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் டாக்டர் அமலோர் பவநாதன், திரு ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர், திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக, திரு பொன்ராஜ், மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சி இணையக்கூடிய நேர்களுக்கும் அன்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிட்ட இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், பெரும்பாலானவர்கள் கோவிஷீல்டு போட்டிருக்கிறாங்க, ரத்தம் உறையுதுங்கிறாங்க, கட்டுதுங்கிறாங்க, நம்ம கவலைப்படணுமா இந்த கட்டத்தில்? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் இந்த நோயினுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சோம்னா ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். டிசம்பர் 30th 2019 அப்போ தான் சைனாவில் ஒரு பேஷண்ட்டுக்கு த்ரோட்டில் ஸ்வாப் எடுத்து பார்த்தா விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தே இல்லாத ஒரு புது வைரஸ், இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அவங்க நோட்டிஃபை பண்ணுறாங்க. இது டிசம்பர். ஜனவரி 27 இந்தியாவில் கேரளாவில் ஒரு மாணவனுக்கு வித்தின் 1 month, 3 மாதத்துக்குள்ளாக, அதாவது 11/3/2020 உலகம் ஃபுல்லாக பரவிட்டு WHO இதை பேண்டமிக்னு அறிவிச்சிடுறாங்க. எல்லாம் நடந்தது 3 மாதம். இப்போ இந்த பேண்டமிக்னு அறிவிச்சிட்ட பிறகு பிரச்சனை என்னென்னா, உலகம் இதுவரை காணாத ஒரு வைரஸ், இதுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை, இதுக்கு மருந்தும் இல்லை, எவ்வளோ பேர் இறப்பார்கள் எவ்வளோ பேர் இறக்க மாட்டார்கள்னு தெரியாது, இது உலகம் முழுவதும் பரவி இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லி உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள், டாக்டர்கள், ப்ளஸ் அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கவலை. ஆகவே ஒன்று நீங்கள் மருந்துகளை புதுசாக கண்டுபிடிங்க அல்லது வேக்சின்ஸ்களை புதுசாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு உந்துதல் உலகம் ஃபுல்லாக இருந்தது. உண்மைதான். பல கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு பல வேக்சின்ஸ்லேயும் பல மெடிசன்ஸ்லையும் ரிசர்ச் பண்ணாங்க. $1 பில்லியன் ரிசர்ச்சஸ். இதெல்லாம் யார் முதல்ல வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கு ஒன்று சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி, மனிதனுக்கு உதவணும், இந்த வேக்சின் கண்டுபிடிச்சி மனித குலத்துக்கு உதவணுன்றது ஒன்று. ரெண்டாவது இது ட்ரேடு, இது $1 பில்லியன் காம்படிஷன். இது உலகம் ஃபுல்லாக மார்க்கெட். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறானோ அவன் உலகத்தை கையில் வச்சுருக்கான். ஆகவே இந்த ரேஸில் நிறைய பேர் ஈடுபட்டாங்க. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், சைனாவில், ரஷ்யாவில் எல்லாத்துலையும் ஈடுபட்டாங்க. இங்கிலாந்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தில் பழம்பெரும் யூனிவர்சிட்டி, விஞ்ஞானத்தில் ரொம்ப புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, அவங்க இந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டி மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அவங்க ரிசர்ச் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த ரிசர்ச் ப்ராடக்ட் ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனிக்கு தராங்க. ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி உலகம் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவும் வாங்கி ஆஸ்ட்ராஜெனக்காவை போட்டுது. இதுதான் இதனுடைய பின்புலம்.
இப்போது இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா உருவாக்கினப்பவே இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட் தெரியுமா அப்படி என்று கேட்டால் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரியும். ரத்தம் ஒரே இடத்துக்கு கட்டுறதெல்லாமா? ஆமாம். WHO மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2021 ஒரு வருடத்தில் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். அட் திஸ் டைம் WHO considers that the benefit of AstraZeneca vaccine outweighs its risks and recommends that vaccination to continue. இந்த தருணத்தில் இந்த வேக்சினுடைய விளைவுகள் எங்களுக்கு தெரியும், இருந்தும் இதனுடைய பலன் அதிகமாக இருப்பதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுங்கள் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று WHO சொல்லுச்சு. எப்போ சொல்லுச்சு? 2021. நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்களே சில இடங்கள்ல ஐரோப்பாவில். நான் அதுக்கு வரேன். ஐரோப்பாவில் சில நாடுகளில், இட்டாலியில், ஸ்பெயினில், டென்மார்க்லலாம் வந்து இவர்கள் முதல்ல சொன்னது வந்து இந்த வேக்சின் வந்தப்போ ஃபஸ்ட் ட்ரையல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ண பிறகு 1,00,000 ஒருத்தருக்கு இந்த ரத்த கட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து அவங்க ஸ்பெயினில், இட்டாலியில், ஜெர்மனிலாம் கொடுக்கும்போது 1,00,000க்கு 2 பேர் அல்லது 3 பேருக்கு வந்தது. ஆஸ்திரேலியாவில் 3 அல்லது 4 பேர் கூட வந்தது. ஆகவே அவர்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாங்க. இன்னொன்று அவங்க வித்ரா பண்ணுறதுக்கு காரணம் வந்து அந்த சமயத்தில் அமெரிக்காவில் mRNA வேக்சின் வந்தது. அந்த mRNA வேக்சினுடைய தாக்கம் உலகம் ஃபுல்லாக அதிகம். ஏன்னா அது இருக்கிறதுலே நாவல் மெத்தட். அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேக்சின் தயாரிப்பு நடந்ததில்லை. இது வேறு ஒரு சயின்டிஃபிக்காக வேறு மெத்தட். வேக்சின் அது வைரஸினுடைய பார்ட்டிக்கலோ அவங்க உடம்புல போல. ஆகவே அது ரொம்ப அல்டிமேட் சேஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உலகத்தின் பெரும் அரசியல் தலைவர்கள்லாம் ரகசியமாக அதை தான் போட்டுக்கிட்டாங்க. ஆமாம், mRNA. ஸோ mRNA நம்ம வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார நாடுகள்லாம் யோசிச்சாங்க. ஃபைசர் மாடர்னாவும் ஃபைசராகவும் மாடர்னாவும் இதுதான் வந்து பின்புலம் தவிர இந்த சைடு ரியாக்ஷனால கிடையாது. ஏன்னா இப்போ ஏன் இது இப்போ அன்னைக்கே தெரியும்னா இன்னைக்கே இவ்வளோ நம்ம பயப்படாது. அதுதான் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு காலம் விஞ்ஞான லிட்ரேச்சர்ல இருந்தது, இன்னைக்கு கோர்ட் லிட்ரேச்சர்ல இருக்கு. இவ்வளவுதான். சரி, அதெல்லாம் சரி டாக்டர். பார்க்குறவங்களுக்கு கேள்வி என்னன்னா, நாளைக்கு எனக்கு ரத்தம் வரையுமா? நான் போட்டு 2 வருஷம் ஆச்சு, பூஸ்டர் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, எப்போ வேணா வருமா? எப்போ வேணா ரத்தம் கட்டுமா? இல்லை, 100க்கு 100 வராது. நான் அஷூரன்ஸ் ஒரு மருத்துவனாக என்னால் சொல்ல முடியும், 100க்கு 100 வராது. ஏன்னா இது ஒரு டாக்டர்ஸ் பொதுவாக 100க்கு 100 சொல்ல மாட்டீங்களே. இதுல சொல்லலாம், சில விஷயங்களை 100க்கு 100 சொல்லலாம். 100க்கு 100 எல்லாரும் இறப்போம் நிச்சயம். சரி, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிச்சயமா சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2022ல பூஸ்டர் போட்டேன்னா நாளைக்கு எனக்கு பக்க விளைவு வரும், அடுத்த வாரம் வரும். அது ஏன் வராதுன்னா, அது நான் உங்களுக்கு அந்த பயோகெமிஸ்ட்ரி டிஸ்கிரைப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த ஊசி போட்ட பிறகு இந்த ரத்தம் உறையும் விளைவு வந்து 4 நாட்கள் ஆரம்பிச்சு 21, 22 நாட்களுக்குள்ளாகத்தான் வந்தாகும். அதுக்கு மேல வர முடியாது. பக்க விளைவுகள் வந்தா இமிடியேட்டா வந்திருக்கும். 3 வாரத்துக்குள்ள அல்லது 4 வாரத்துக்குள்ள வந்தாகணும். நம்ம போட்டு so much time has passed. நம்ம போட்டு 2 வருஷம் கணக்கா ஆயிடுச்சு. ஆகவே இதை பற்றி வந்து மக்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. சோ இப்போ நான் இந்த பூஸ்டர் போடாம தவிர்க்கிறது பெட்டரா? தேவைன்னா இல்ல, தேவைன்னா போட்டுங்க, தேவைன்னா கண்டிப்பா போட்டுங்க. இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்துல வந்து 100% சேஃப்னு எந்த மெடிசனும் கிடையாது, எந்த வேக்சினும் லைஃப்ல எதுவுமே கிடையாது. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அலர்ஜி வந்து அவங்களுக்கு வென்டிலேட்டர்ல இருந்தவங்கலாம் நாங்கள் வைத்தியம் பண்ணியிருக்கோம். சரி, ஆகவே நீங்க 100க்கு 100 இது சேஃப் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. தண்ணி கூட சேஃப் கிடையாது. கேட்கறேன், எப்பயோ போட்ட வேக்சினால நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பயப்பட தேவையில்லை. இந்த பயத்தை நீங்க எடுத்துருங்க. வேக்சினோட எஃபெக்ட் வந்து 4 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ளாக தான் இருக்கும். அதுக்கு மேல அதனுடைய இந்த ரத்தம் உறையும் தன்மை வந்து இருக்காது. 8-9க்கே வாதம் முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன திரு பொன்ராஜ்கிட்ட கேட்பான், அவர் தான் வித்தியாசமா சொல்றாரு நினைக்கிறேன். திரு பொன்ராஜ், ஆனா பாருங்க, எதிர்கட்சிகள்லாம் நரேந்திர மோடி அரசு திட்டிட்டு இருக்காங்க, உயிரோட விளையாடுறீங்க அப்படின்னு. அது அரசியல் தானே. அவர் அரசியலுக்கு இதை பயன்படுத்தினார்னா அப்புறம் இதை வந்து பேர் வாங்கும் பொழுது அரசியல் என்றால் குற்றச்சாட்டு வரும்போது அது அரசியலாக தான் பார்க்கணும். அதே வந்து இது நம்ம சொல்லலை, இல்லை நரேந்திர மோடி அவர்கள் சொல்லலை, இல்லை அப்போசிஷன் பார்ட்டி சொல்லலை. அஸ்ட்ராஜெனிக்காவே வந்து கோர்ட்டில் ஒத்துக்கொண்ட விஷயம். இதை வந்து எப்படி டாக்டர் வந்து இதை ரெப்பீட் பண்ணுறாருன்னு தெரியல. இதை வந்து உறையும் என்று சட்டப்படி அவர்கள் சொல்லும் பொழுது இதை வந்து பிளட் கிளாட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று வந்து சொல்லும் பொழுது டாக்டர் வந்து இங்கே ஃபுல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அஸ்ட்ராஜெனிக்காவே சொல்லுது இது வந்து பிளட் கிளாட்டிங் வரும், பிளேட்லெட் கவுண்ட் குறையும்னு சொல்லி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்கு.
ஸோ எனவே வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னம்னா நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து பயோடெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பற்றி ஒரு விவரம் தெரியும். வேற ஒன்றும் இல்லை, அவங்கள டாக்டர் அளவுக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேக்சின் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி நானும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக செகண்ட் கிளினிக்கல் ட்ரையல் நம்ம டீட்டெயிலாக வந்து இதை பற்றி நானும் பல்வேறு விவாதங்களில் 2வது வேவ் வரும் பொழுதே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது செகண்ட் வேவ் வரும் பொழுது யூகே பண்ண கிளினிக்கல் ட்ரையல்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்டை நான் படித்தேன். அந்த கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்டில் என்ன தெளிவாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, கேன்சர் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு காரணமாக இருக்குது ACE1 ரிசெப்டார். அப்போ இதை வந்து நேச்சராகவே பாடி வந்து இதை மாடுலேட் பண்ணுறதுக்காக, சரி பண்ணுறதுக்காக பாடி சுரக்கக்கூடிய ரிசெப்டாருக்கு பேர் ACE2 ரிசெப்டார். இந்த SARS-CoV-2 வைரஸை எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ACE2 ரிசெப்டாரை போய் பைண்ட் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு அந்த கன்க்ளூஷன் வந்துடுறீங்களா? ஆமா, டிசைன் ஆயிருக்கு. இல்லைன்னா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல அப்படியே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதனுடைய முடிவை நீங்க வந்து அது இன்டர்நேஷனல் கோர்ட்ல வெரிஃபை பண்ண பிறகு தான் தெரியும். டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து SARS-CoV-2 வைரஸ் வந்து அந்த ஸ்பைக் புரோட்டீன் இந்த ACE2 ரிசெப்டாரை போய் பைண்ட் பண்ணி செயலிழக்க வச்சிருது. அப்ப செயலிழக்க வச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துல யாருக்கு என்ன வியாதி இருக்கோ, அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம் எங்கே இருக்கோ அது வந்து அந்த இடத்துல இந்த ACE2 ரிசெப்டார் மாடுலேட் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடிய ரிசெப்டார் செயலிழந்து போகும். செயலிழந்து போச்சுன்னா டிசீஸ் ப்ரொக்ரஸ் ஆகும். டிசீஸ் ப்ரொக்ரஸ் ஆச்சுன்னா செத்தவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் கொரோனா வந்து 14 நாளில் போயிடுச்சுன்னு இவங்க டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் செத்தவங்க வந்து பிரெயின் ஹேமரேஜில் செத்தாங்க, ஸ்ட்ரோக்கில் செத்தாங்க, கார்டியாக் அரெஸ்ட்டில் செத்தாங்க, இது கிட்னி ப்ராப்ளத்தில், லிவர் ப்ராப்ளத்தில் செத்தாங்கன்னு சொல்லி இவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ அப்போ இவங்ககிட்ட எந்த விதமான கொரோனாவனால சாகலைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ சொன்னார்ல 4 நாள் தான் இருக்கும் வேக்சின் போட்டால் அதனுடைய எஃபெக்ட் இருக்காதுன்னு, அது மாதிரி வந்து கொரோனானால சாக மாட்டாங்க. அப்போ இது வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கா? ஏதாவது ஒரு கிளினிக்கல் ட்ரையல் வந்து பண்ணி இந்த வேக்சின் போட்டதுனால ACE2 ரிசெப்டார் எத்தனை பேருக்கு செயலிழந்திருக்கு? இது கிளினிக்கல் ட்ரையல் யூகே பண்ணியிருக்கு, அமெரிக்கா பண்ணியிருக்கு, பண்ணி ரிசர்ச் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கான். ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏன் இந்த ரிசர்ச்சில் ICMR ஈடுபடலை? ஏன் இதை வந்து விட்டாங்க? இப்போ அஸ்ட்ராஜெனிக்காவுக்கு வந்து அது வந்து இப்போ 3 வைரஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் இருக்குங்க. வேக்சின் இருக்கு, RNA வேக்சின் இருக்கு, DNA வேக்சின் இருக்கு. இப்போ ஃபைசருடைய BioNTech வேக்சின் வந்து RNA DNA வேக்சின் ஒரிஜினல் வேக்சின். அடுத்து வந்து மடர்னா, அவனும் ஒரிஜினல் வேக்சின். மடர்னா ஓமைக்ரான், இதுவும் வந்து ஒரிஜினல் வேக்சின். இது வந்து RNA DNA வேக்சினாக பண்றாங்க. அதாவது கோவிட் வைரஸை வச்சு இந்த வேக்சினை உருவாக்குறாங்க. அடுத்து வந்து அடினோ வெக்டர் வேக்சின். இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, அடினோ வெக்டர் வேக்சின் வந்து ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனிகா பண்ணியிருக்கு, ஜான்சன் லெபார்டரி பண்ணியிருக்கு, ஸ்புட்னிக் V பண்ணியிருக்கு, ஸ்புட்னிக் லைட்டு, காண்டி விடிசியா பண்ணியிருக்கு, இன்கோவேக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இத்தனை கம்பெனி வந்து அடினோ வெக்டர் வைரஸ் தான் பண்ணியிருக்கு. நம்ம இந்த அடினோ அஸ்ட்ராஜெனிகா பண்ணது வந்து சிம்பன்சியினுடைய வைரஸை வச்சு தான் இந்த கோவிஷீல்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வெக்டர் வைரஸை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி உருவாக்குவாங்கன்னா, இது வந்து மோஸ்ட் வந்து ஒரு எஃபிஷியன்ட் வே, ஆனால் லோ காஸ்ட். இது யாருக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, வைரல் வெக்டர் வேக்சின் வந்து இது வந்து டு டெலிவர் ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏவை, அதாவது வைரஸுடைய டிஎன்ஏ. சயின்ஸ் ரொம்ப ஆழமானது. நம்ம இந்த வார்த்தையில சொல்றேன். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன், நான் புரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்ஏ இதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி, இது வந்து ரெசிபன் ஹோஸ்ட், நம்ம உடம்பு தான் ரெசிபன் ஹோஸ்ட்.
அதுல வந்து mRNA கோடிங்கா டெலிவர் பண்ணிடுது, புரோட்டீனை டெலிவர் பண்ணிடுது, டிசைடு புரோட்டீனை டெலிவர் பண்ணிடுது, ஆன்டிஜனை டெலிவர் பண்ணிடுது. உடனே இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுத்து இதை வந்து சரியா வருது. இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, enhanced intrinsic, அதாவது என்னன்னா highly specific delivery of genes to the targeted cells, a highly efficient gene transduction. அடுத்து வந்து ability to induce potent immune response. இந்த மூணு பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? இதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க? ஞானத்தை உள்வாங்க முடியுமான்னு தெரியல. பட் வேற என்ன செஞ்சிருக்க முடியும்? அந்த given time, அந்த given relief அரசுகளால என்ன செஞ்சிருக்க முடியும்? அன்னைக்கு உயிரை காப்பாத்தணும். இத வந்து இந்த வைரல் வெக்டாரை யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது அதாவது லோ இன்கம் கண்ட்ரீஸுக்காக குயிக்கா பண்ணி கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து இந்த மெத்தட் அஸ்ட்ராஜெனிகா அடாப்ட் பண்ணிருக்கு. அப்ப குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணதை அஸ்ட்ராஜெனிகா இந்தியாவுக்கு கொடுத்து அதை செரம் இன்ஸ்டிடியூட் தயார் பண்ணி அதை வந்து இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சின் தானே வந்து ஹை இன்கம் கண்ட்ரியான யூகேல பெரும்பாலும் போட்டாங்க, யூரோப் முழுக்க போட்டாங்க. இல்ல அது வந்து நீங்க யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஆங்கிலோஸ்பியர் ஃபுல்லா போட்டாங்க. சோ ஹை இன்கமோ லோ இன்கமோ that was the option available back then. கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, RNA mRNA DNA வைரஸ் மெத்தடு வேக்சின் உருவாக்குற மெத்தடு ஒன்று, அடினோ வைரஸ் உருவாக்குற மெத்தடு ஒன்று, இன்ஆக்டிவேட்டட் கொரோனா வைரஸ் இருக்கிற சூழல்ல எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற ஒரு சூழல். இன்னொன்னு அது எவ்வளவு வேகமா வேக்சினேட் பண்ணி நீங்க ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்குறீங்கிறது அந்த சூழல். அதுல வந்து அதை பிடிச்சுக்கிட்டு தானே அந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம். இன்னைக்கு குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் யூஸுக்கு யூஸ் பண்றது ஒன்லி 5 கண்ட்ரி தான் யூஸ் பண்ணிருக்கு ஃபுல் யூஸுக்கு. அடுத்து வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. டிராவலுக்காக மெஜாரிட்டி. நீங்க ஆஸ்திரேலியா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா இந்த வேக்சினை டிராவலுக்கு யூஸ்க்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியா இதை அக்செப்ட் பண்ணல. இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரி வந்து கோவிஷீல்டு அக்செப்ட் பண்ணல. இந்தியா நீங்க டிராவல் பண்றதுக்காக 2 வட்டம் 3 வட்டம் இன்ஜெக்ஷன் வேக்சின் போடுவீங்களா? டெஸ்ட் பண்ணாத வைரஸை ரெட்ரோஸ்பெக்டிவா பாக்கும்போது அது இன்னொன்னு தெரியுமா, இந்த அடினோ வைரஸ்ல உருவாக்கக்கூடிய வேக்சின் புள்ளி, அதாவது ரொம்ப சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். கம்ப்ளீட் ஃபேஸ் ட்ரையல் முடிச்சா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாம எமர்ஜென்சி வேக்சின் ட்ரையல் 12-13 வருஷம் நடக்கும் சார். அந்த வாய்ப்பு, அந்த லக்ஸரி ஆஃப் டைம் நமக்கு அந்த பேண்டமிக்ல இல்ல. அது தேவையில்லை சார். நீங்க phase 1 phase 2 phase 3 ட்ரையல் முடிச்சாலே போதும். phase 4 கூட போக தேவையில்லை. phase 3 ட்ரையலாவது முடிச்சிருக்காது. அது எத்தனை பேரு? phase 1 ரொம்ப குறைந்த நம்பர், phase 2 ஒரு 300 பேரு. நம்ம இந்திய அரசு என்ன செஞ்சிருக்கணும்ங்கறீங்க? இந்திய அரசு என்ன, அவங்களுக்கு அவ்வளவுதான் சார் தெரிஞ்சதா இருக்கதா. நீங்க சொன்னீங்கல்ல, அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு எதை கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு செஞ்சாங்க, நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பொட்டன்ஷியல் ஞானத்தோட பண்றதுக்கு இந்தியாவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. ஏன்னா இந்தியா வந்து ஆராய்ச்சிக்கு இதுவரைக்கும் எந்த டாக்டராவது, எந்த ஆராய்ச்சி நிறுவனம் ICMR ஆவது இந்த கோவிஷீல்டுடைய ஆஃப்டர் எஃபெக்ட கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா? எவ்வளவு நாள் ஆச்சு? 2001, 2002, 2003, 2004, 2023, 21, 22, 23, 24 ஆச்சு. இந்த 3 வருஷத்துல ஏதாவது இந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி பார்த்திருக்காங்களா? இவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இவங்க சொல்றாங்களே, இந்த எத்தனை பேர் திடீர் என்று மாரடைப்பால் இறக்கிறார்கள், எத்தனை பேர் ஸ்ட்ரோக்கால இறக்குறாங்க, இது எல்லாமே வந்து அந்தந்த கணக்குல வைக்கப்படும். இதுக்கும் வேக்சினுக்கும் அந்த ACE2 ரிசெப்டார் பைண்டிங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று ஆராய்ச்சி செய்தார்களா? டாக்டர் உறுதியா சொல்றாரு, இன்னைக்கு அதனது பக்க விளைவுகளை நம்ம உணர முடியாது. we are past that அப்படினா அதுல நீங்க மாறுபடுறீங்களா? கண்டிப்பா. இது வந்து நீங்க உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? SARS CoV ஏன் செத்தாங்க சொல்லுங்க? ரொம்ப அதி தீவிரமா ஒபிசிட்டி இருக்கவங்க செத்தாங்க. இல்ல, உங்க அப்சர்வேஷன்ல அதனது பக்க விளைவுகள் இன்னைக்கும் இருக்கலாம்ங்கறீங்க? இன்னைக்கும் இருக்கு, எத்தனையோ பேருக்கு இருக்கு. அந்த பக்க விளைவுகளை வந்து இவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை இதனால ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ரிசர்ச் அவுட்புட் இல்ல, கிளினிக்கல் ரிசல்ட் கிடையாது. இவங்க ரிசல்ட் இல்லாம இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்காவும் யூகேயும் செகண்ட் கிளினிக்கல் ட்ரையல்லையே ACE2 ரிசெப்டார் பைண்டிங் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கல்ல. நீங்க ICMR இந்த 3 வருஷம் என்ன தூங்குச்சா? கேப்போம். இந்தியன் சயின்டிபிக் கம்யூனிட்டி இன்னும் கவனமா இருந்திருக்கலாம்ங்கிறது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ். திருப்பி நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வைரஸ் வியாதியுமே ரத்த கட்டியை உருவாக்கலாம். வைரஸ் வியாதியே ஆமா,
Vaccine ஒருத்தருக்கு கொரோனா 100 பேர் கொரோனா வந்ததுன்னு வைங்களேன், அதில் 5 விழுக்காடு வந்து இரத்த கட்டி ஏற்படுது, கால்லையோ வயிற்றுலையோ மூளையிலையோ ஏற்படுது. 100ல் 5 பேருக்கு அது கொரோனா வியாதியில். சரிங்களா? கொரோனா வியாதியில் வேக்சின் போடுறோம். வேக்சினில் எவ்வளோ வருது தெரியுங்களா? 1,00,000க்கு ஒருத்தருக்கு வருது. கொரோனால 100ல் 5, வேக்சின்ல லட்சத்துல 1:5,000. ஸோ இப்போ 5,000 கிளாட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்சினை யூஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் கேள்வி. இதே WHO ஒரு நியூட்ரல் ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து phase 1 phase 2 ட்ரையலினுடைய ரிசல்ட் இருந்தது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க, 2021 சொல்கிறாங்க, ஆமாம் ரத்தம் முறையுது, ஆனாலும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற வியாதிக்கு இந்த 1 in 1 lakh வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா வியாதி வந்தால் 5% ஆகும், 5,000 பேருக்கு வரும். ஆகவே ரிஸ்க் ஆல்வேஸ் அவுட், பெனிஃபிட்ஸ் அவுட்வே தி ரிஸ்க். ஆமா திரு பொன்ராஜ், அதை மறுக்க முடியுமா? ரொம்ப சுருக்கமா have to take the debate at the time. Exception cannot be rule of law. நான் சொல்றேன், exceptions cannot be rule of law. இவங்க எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வயசானவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறப்ப த்ராம்பாலிட்டிக் அட்டாக் வருது, த்ராம்பாசிஸ் ஏற்படுது, உடனே இறந்து போயிடுறாங்க. இதுக்கு அதுக்கும் கம்பேர் எப்படி சார் பண்ணுவீங்க? நான் கேக்குறது ஆராய்ச்சி சம்பந்தமா, ரிசர்ச் சம்பந்தமா கேக்குறேன் நான். ஊசி போடாம சொல்லுங்க டாக்டர், நீங்களே இதுக்கு அதுக்கு எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எக்ஸம்ஷன் cannot be a rule of law சார். ஒரு சில எக்ஸப்ஷன் வச்சுக்கல, இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ண முடியல சார். எப்படி சார் இப்பயுமே இது எக்ஸெப்ஷனலா தானே இந்த பக்க விளைவுகளே இருக்கு. அது இந்த பக்க விளைவுகள் நான் திரும்ப சொல்றேன். அப்ப ஏத்துக்கிற வேண்டியதான். எதுக்கு செத்தானே தெரியாம நீங்க செத்துட்டு போக வேண்டியதான், மக்கள் சாக வேண்டியதான். நீங்க பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல. இவர் சார் கோவிடால பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்க கோவிட்னால இறந்தாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க? கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் மருத்துவர்கள் கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கல? ஏன் அவன் கோவிட் தான் அட்மிட் ஆயிருக்கான், கோவிட் தான் இறந்திருக்காங்க, ஆனா இவங்க கொடுத்தது என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க? இறந்தது ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க, இறந்தது வந்து கிட்னி ப்ராப்ளம்ல ரெக்கார்ட் ஆகாம போலாம்ங்கற. இதனால பக்க விளைவுகள் அப்படி நான் அதை ஒத்துக்கிறேன். இது வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது. இவர் கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஊசி போட்டமே, அவங்கள எவ்வளோ பேருக்கு த்ராம்போசிஸ் வந்தது, அவங்களதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லி நானும் தேடினேன். இந்தியாவிலும் ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது, ஒரு 10 கட்டுரைகள் இருக்குது. யூபியில் ஒன்று பண்ணியிருக்காங்க, கோவாவில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஆஃப் த்ராம்போசிஸ் பற்றி அவங்களுக்கும் ரொம்ப மினிமல் தான் கிடச்சிருக்கு. ஆச்சுங்களா? நமக்கு வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, AEFIன்னுவாங்க, அட்வர்ஸ் எஃபெக்ட் ரிப்போர்ட்டிங் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் டெத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்வர்ஸ் ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். எனக்கு சரியான தகவல் தெரியல. கடைசியாக கிடைச்ச தகவல் வந்து 2001 ஏப்ரலில் ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதினாங்க, அந்த போர்ட்டலில் கோட் பண்ணி 180 இறப்புகள் இந்தியாவில் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. மார்ச் 29 தேதி வரைக்கும், மார்ச் 29, 2021 வரைக்கும் 180 இறப்புகள் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. 617 இந்த மாதிரி அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதாவது 617ல் 180 வந்து 30% இறப்புகள் இருந்துச்சு. இந்த 30% இறப்புகளையும் வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இந்த இறந்த பேஷண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்களே, அதில் 38 விழுக்காடு வந்து இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து வருதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லை. அதனால் வந்து அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. உறுதியாக சொல்ல முடிஞ்சது வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டோடு இருந்தது வந்து 20 விழுக்காடு டெத்து. மீதி டெத்ஸ்லாம் வந்து எதனால் வந்ததுன்னு அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல, டாக்குமெண்ட்ஸ் இல்லை. இந்த டெத்ஸில் வந்து 12% வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. மீதி எல்லாம் வந்து ஸ்ட்ரோக்கு அல்லது வேறு ஏதாவது பிளட் கிளாட்னால உருவாக்கிட்டாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு அவைலபிள் பிக்சர். இது உண்மை என்னன்னா, நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட் பண்ணாலும் அதை வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணான்றது கேள்விதான். அதை நான் மறுக்கவே இல்லை. இது வேக்சினேஷனோட எப்படி தொடர்படுது? இதை நான் வேக்சினேஷனோட அட்வர்ஸ் எஃபெக்டே நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அதுதான் AEFIன்றது, அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன். அதை நம்ம ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். பிரச்சனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டு வர நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ரெக்கார்டட் டாட்டா வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கான்னா நான் தேடின வரைக்கும் இல்லை. ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து சயின்டிஃபிக் டிபேட்டை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாகவும் மாறி இருக்கு. அஃப்கோர்ஸ் வி டோன்ட் ஹேவ் பாலிட்டிஷியன்ஸ் இன் த பேனல் ஆன் யுவர் ஆப்போசிட் சைட். பட் ஆனால் சமாஜ்வாதி மாதிரியான கட்சிகள்லாம் உயிரோட விளையாடி இருக்கிறீங்க.
இன்னொரு அக்யூசேஷன் என்ன, அந்த நிறுவனத்துக்கிட்ட பெரும் தொகை வாங்கியிருக்கிறீங்க, அந்த வேக்சினை தான் எல்லாருக்கும் போட்டிருக்கிறீங்க, கட்டாயப்படுத்தி போட்டிருக்கிறீங்க. அதாவது இந்த இதில் வந்து இதுக்குன்னே துறை வல்லுநர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் பேசும்போது நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து மிக தெளிவானது. நம்ம அந்த கொஞ்சம் பின்னாடி போய் யோசித்து பார்த்தோன்னா, அப்போல்லாம் நாங்கள் களப்பணி ஆற்றணும், நேரில் இறங்கி மக்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்கறதுலேருந்து உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த ஒரு காலகட்டம். அப்போ நீங்கள் மிக சரியான வார்த்தை சொன்னீங்க, எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கும்போது ஏதாவது கிடைக்காதா, நம்ம காப்பாற்றப்பட மாட்டோமா, உயிர் பிழைக்க மாட்டோமான்னு மொத்த நாடும் தவிச்சிட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம இந்திய நாடு வந்து வெளிநாட்டு அந்நிய செலாவணி கொடுத்து ஃபைசரையும் இவங்க சொல்கிற விலை உயர்ந்த மருந்துகளையும் வாங்கியிருந்தால் இன்றைக்கி நம்ம திவால் ஆகிருப்போம். நம்ம நாடு, பல நாடுகள் அப்படி தான் கஷ்டப்படுறாங்க இப்போ. அதனால் ஒரு குறைந்த செலவில் மக்கள் அத்தனை பேருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் உள்நாட்டு தயாரிப்பில் ஒரு மருந்தை மிக வேகமாக இந்த அரசு தயாரித்தது. வெறும் இந்திய நாட்டு மக்களுக்கும் இல்லை, 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம கொடுத்தோம், இலவசமாக கொடுத்தோம். பல உயிர்களை, கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு மோடி அரசு. வேக்சின் மைத்ரி ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக அந்த மைத்ரி ப்ரோக்ராமில் எத்தனை நாடுகள் பயன்பெற்றது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து உயிர் பிழைச்சதுக்கப்புறம் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் உட்காந்து டயலாக் விடலாம், பேசலாம். நம்ம நாட்டு மேலே நமக்கு பெரிய மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், பற்று இருக்கணும். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ வந்து இந்த மாதிரி அறிஞர்கள் இல்லையேன்னு யோசிக்கிறேன். அப்துல் கலாம் மாதிரியான ஒரு நாட்டு பற்றுள்ள ஒரு பெரிய மனிதர்கள் இல்லையேன்னு. ஏன்னா அவங்களாம் ரொம்ப தெளிவாக இதை அறிவியல் பூர்வமாக விளக்கியிருப்பாங்க பொதுமக்களுக்கு. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத விஷயம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் சென்டர் ரொம்ப அழகாக ஆர்கனைசேஷன் சொல்லிடுது என்னன்னா, இதில் பக்க விலைகளை வெரி வெல், இது வந்து ரொம்ப சேஃபான மருந்துன்னு அப்பவும் சொல்லியிருக்காங்க. போடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதில் இந்த மாதிரி அரிதிலும் அரிதான பக்க விலைகள், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் வரலான்னு தான் அப்போவே சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு தான் எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம். நாட்டின் பிரதமரே தானே போட்டுக்கிட்டு தான் எல்லாருக்கும் போட சொன்னார். அதனால் எல்லாரும் போட்டுக்கொண்ட ஒரு மருந்து, எல்லாரும் உயிரை காப்பாற்றிய ஒரு மருந்து, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இன்றைக்கு சேஃபாக இருக்கணும். இந்த மருந்துனால இருக்கும். வரலாம், எத்தனையோ பேருக்கு வரலாம். இப்போ சொன்னார் அரிதிலும் அரிதான கேஸில் வரலாம். நீ போடாட்டி லட்சத்துக்கு 5000 பேர் சாவீங்க, போட்டால் லட்சத்துக்கு ஒருத்தர் சாவீங்கன்னு மருத்துவர் சொல்கிறார். இப்போ நம்ம முன்னாடியே சொல்கிறாங்க. அந்த துறை சார்ந்த வல்லுநர் சொல்லும்போது அப்போ எவ்வளவு சிறப்பான மருந்தை இந்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் வழங்கியிருக்கிறார் நம்ம யோசிக்கணும். யார்கிட்டே பணம் வாங்கினாங்களா, யாருக்காவது மருந்து கிடைக்காம கஷ்டப்பட்டாங்களா? ஒவ்வொரு டோஸும் வந்து இன்னைக்கு போட்டுட்டோம். எல்லாத்துக்கும் மேலே பக்க விளைவுகள் பற்றி இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மருந்து டெவில் சர்டிபிகேட் பணம் வாங்கினாங்க போது எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த இதை முடிச்சிடுறேன். அப்ப அவர் சொல்றாரு பக்க விளைவுகள் பத்தி பேசும்போது 20 நாட்களுக்கு மேல அந்த மருந்தோட தன்மை நம்ம உடம்புலயே இருக்காதப்ப இனி பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்னும் போது ஒரு இல்லாத விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து ஏதோ இருக்கிற மாதிரி பேசி நம்ம எதுக்காக மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும்? இதனால கிடைக்க போற பலன் என்ன? நம்மளுடைய ஊடகங்களும் அறிவுசார் மக்களும் என்ன செய்யணும்னா, மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பதட்டமோ ஒரு பேனிக்கோ வராமல், எங்கேயோ உலகத்தில் லண்டனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுவும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் இப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம்னு. நம்மளுடைய சௌமியா சாமிநாதன் ஹூவோட முன்னாள் தலைவர் மிக தெளிவாக நம்ம பாஷையிலேயே சொல்லிட்டாங்க, இதனால வராது, இரத்த கட்டிகள் வராதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழர் பெரிய விஞ்ஞானி சுவாமிநாதன் மகள் அவங்க அவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பூதாகரமாக பேசி அதுக்கு ஒரு 4 விஷயத்தை கொம்பு முளைக்க வச்சு இன்னொரு கொரோனா வைரஸை இங்கே ஏன் உருவாக்கணும்? இதில் என்ன பலன் கிடைக்குதுன்னு தெரியல. சிலருக்கு வந்து அந்த யுக்தி இருக்கலாம், ஒரு பதட்டத்தை உருவாக்கி பேசுறது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் டாக்டர் ரொம்ப தெளிவாக முதல் வரியில் சொன்னது தான் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கொரோனா ஊசி போடுறதுக்கு முன்னாடியே மருத்துவ காகிதங்களில் இருந்தது, இப்ப கோர்ட்டு காகிதங்களில் வெளிவந்திருக்கு. அவ்வளவுதான். இதை தாண்டி சார் இதை வந்து நம்ம அரசுகளையோ இல்ல நம்ம சயின்டிபிக் கம்யூனிட்டியை தாண்டி இதை வந்து உறுதிப்படுத்துது. இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அவுட்வே இட்ஸ் ரிஸ்க் அப்படின்னு திரு பொன்ராஜ் ரொம்ப சுருக்கமா திரு ஐயநாதன் விரிவா போகணும். would you like to respond? சார் இது அவருக்கு தெரிஞ்சதான் அவர் பேசுறாரு. இதுக்கெல்லாம் வந்து ஏதோ கிடைச்ச தகவலை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அதாவது ஒரு ACE2 ரிசெப்டாரை வந்து அந்த என்சைமை வந்து அது ஃபங்க்ஷனல் ரிசெப்டார், அதை வந்து இந்த SARS-CoV-2 வைரஸ் வந்து உள்ளே போய் அதை கழிச்சிருது. அது வந்து ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸு இது எல்லாத்தையும் ஷெட் இன்டு தி பிளாஸ்மா. அப்போ இத்தனையும் அழிச்ச பிறகு நீங்க வந்து திரும்பி அவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி வர்றதுக்கு எவ்வளவு நாள் நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா WHO ஏன் இதை வந்து இன்னி வரைக்கும் அதை கிளியர் பண்ணிருக்கு? என்ன சார் WHO கிளியர் பண்ணி தான் இத்தனை நடந்திருக்கு. எல்லாத்தையும் எமர்ஜென்சி யூஸ்க்கு எல்லாமே எமர்ஜென்சி யூஸுக்காக கிளியர் பண்றாங்க.
எமர்ஜென்சி யூஸாக கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷம் கழிச்சு ஏன் இதை அப்கிரேட் பண்ணலையா? இதை வந்து என்னுடைய எஃபெக்டை பார்க்கலையா? பிளட் கிளாட்டிங் எபிலிட்டி அதுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலையா? ஏன் அடினோ வைரஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அதனால இப்ப என்ன கண்டுபிடிக்க வேண்டியது? மருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு தன்மை அதுக்கு இருக்குங்கிறத ஒரு முறைக்கு 4 முறை சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கருணேஷ், நீங்க சரியா பேசுங்க. நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க என்ன? அப்பப்ப நீங்க அப்துல் கலாம் பேர இழுத்துக்கிறீங்க என்ன? நீங்க அரசியல் பேசுறா முடியாது. அதனால நீங்க எடுத்த நிலைப்பாட்டினால இனிமே பேரை சொல்லவே முடியாது. சரியா? நாட்டுப்பற்றின் உதாரணமாக இந்த நாட்டின் தெய்வீக தன்மையை புரிந்து கொண்டவராக இருந்த ஒரு மாபெரும் மனிதர் பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு கொரோனா மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கொடிய ஒரு நோய் காலகட்டத்தில் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுல நீங்க அரசியல் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்? அதுல நீங்க வந்து ஒரு அரசியல் பேசுறீங்க, நாட்டை சிறுமைப்படுத்துறீங்க. உலகத்தையே காப்பாற்றிய பாரத நாட்டை நீங்க வந்து என்ன சொல்றீங்க? ரிசர்ச்சே நடக்க கூடாது என்ற திட்டத்தோடு செயல்படுறீங்க. பேசுற கருத்தை நான் வந்து கண்டிக்க. கீழ வரைக்கும் இப்படி தான் இருக்கீங்க. அதுல இருக்கிற நீங்க பேசுறீங்க, நீங்க பேச மாட்டீங்க. முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் என்பது உங்களுடைய மோடிக்கான அரசியல். ப்ராப்ளமே இல்லை என்பது அந்த அரசியல் மோடிக்கான அரசியல். இங்க ஒரு மருத்துவர் சொல்றாரு, மனித உயிர்களோட விளையாடாதீங்க. மனித உயிரோட ஒரு மருத்துவரும் மருத்துவத்திற்கான ஹெல்த் ஆர்கனைசேஷன் புரியாத இருக்காங்க. ஒரு முறைக்கு 10 முறை எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா ட்ரை முடிக்காம எமர்ஜென்சி யூஸ் பண்ணத வச்சிட்டு விளையாடுறீங்க. ஓகே சொன்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது கருணேசனுடைய புறவினால அந்தம் ஏற்படக்கூடாது. கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள் உங்களால இந்த ஞானம் இவரோட அரசியலால மக்கள் உயிரை பலிகடாக்குறீங்க. நீங்க மக்கள் உயிரை பலிகடாக்குறீங்க. நீங்க என்ன எங்க அரசியல் எத்தனை பேர் செத்தாங்க? எந்த மக்கள் தொகை இருக்கு? உங்க ரெக்கார்ட் இருக்கு. உங்க எங்க ரெக்கார்ட் இருக்கு? பெசிமிஸ்டிக்கா இருக்கீங்க. எந்த ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க? எல்லாரும் காலி பண்ணிட்டீங்க. எல்லா ரெக்கார்டையும் காலி பண்ணிட்டீங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல தீப்பிடிச்சு எரியுது, ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா? ஹோம் மினிஸ்டர்ல தீப்பிடிச்சு எரியுது, ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதற்கு ரெக்கார்ட் இருக்கா உங்ககிட்ட? எத்தனை பேர் எதனால இறந்தார்கள் ரெக்கார்ட் இருக்கா? கூல் டவுன் எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இஸ் நாட் ஸ்போக்கன். திரு ரமேஷ் எங்க அரசியல் பண்றீங்க? இந்த ஒரு வேக்சின் பற்றிய விவாதம் மீண்டும் கிளம்பி இருக்கிறத பார்க்கிறோம். கொரோனா ஊசினால ஆபத்தா அப்படின்னு ஆஸ்ட்ராசெனேகா இங்கிலாந்துல ஒரு கோர்ட்ல சொன்ன கருத்தால ஒரு பெரிய விவாதம் இந்தியா வரைக்கும் பற்றியிருக்கிறது. திரு ஐயநாதன், பக்க விளைவில்லாத மருந்து கிடையாது, உணவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பக்க விளைவு அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான் ஏற்கனவே. நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கு, நம்ம பீதி அடையணுமா? உங்க பார்வை என்ன? நீங்க வேக்சின் மேலே மாற்றுக்கிறது கொண்டவர்கள் பல வேக்சின்ஸ். அந்த காலகட்டத்தில் நானும் ஐயா மாதிரி மோதிக்கிட்டவங்க வேற யாரும் கிடையாது. அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் ஒரு ப்ரிவென்டிவ் சைட்டில் நான் நின்னேன். ஐயா வந்துட்டு ஒரு ஆக்டிவ் சைட்டில் நின்னார். மருத்துவர்கள் எல்லாரும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, நான் அதற்காக அப்போ நன்றி சொல்லியிருக்கேன். இதே தொலைக்காட்சி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, கடுமையான பாதிப்புக்கு ஏற்பட்டு எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம். அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ் சிஸ்டத்தில் இது பண்ணோம். அது வந்துட்டு தமிழக அரசு நல்லா கடைபிடிச்சது. அதன்படி வந்துட்டு அந்த சித்த வைத்தியம் இந்த இது நம்ம கபசுர குடிநீர் போன்றவற்றையெல்லாம் சொன்னோம். இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்க்கலை. எல்லாமே நடந்தது, எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க, சாப்பாடு எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. ஒரு பெரும் போராட்டம் அது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு நம்ம என்ன பாடம் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்கள் இப்போ எழுந்திருக்கக்கூடிய விஷயம் அச்சப்படணுமான்னு. எந்த விதமான வைத்தியத்துக்கும் மருந்து நம்ம கொடுத்துடலாம், அச்சத்துக்கு எங்கே இருந்து மருந்து கொடுக்கறது? ஸோ நம்மளுக்கு ஒன்று வருது அப்படின்னோம்னா வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறத விட வரட்டும் பார்த்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு நெஞ்சுறுதி இருக்கணும். இங்கே ரொம்ப முக்கியம் அது. வரட்டும் பார்ப்போம். ஏன்னா இப்போது இப்படிப்பட்ட மருத்துவர்கள், பல்வேறுபட்ட ஆய்வுகள் அந்த காலகட்டத்திலே இதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு தான் எல்லாமே பண்ணிச்சு. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தடுப்பூசிகளுக்கும் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் அப்படின்னு ஒரு பேரை தான் சொல்லி இந்திய ஒன்றிய அரசு கூட கொடுத்துச்சு. அப்படி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏன்னா அப்போ வந்துட்டு ட்ரையல்ஸ் பண்ண டைமில் ஒன்று அப்போ கோவேக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஒரு 2 ட்ரையல் ஒன்று 3 ட்ரையல் ஒன்று பண்ணிட்டு கொண்டு வந்தான். மற்றவங்களாம் வந்துட்டு 1 ட்ரையல் 2 ட்ரையல்லே போயிடுச்சு. முதல்ல பரவலை தடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவங்க கொடுத்தாங்க.
அப்போ இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, ஒரு அட்வான்ஸாக போயிட்டு இம்போர்ட் பண்ண கூட பார்த்தாங்க ஃபைசர்லாம். அப்போ ஃபைசர் கிட்ட வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கேட்டதையும் நான் படித்தேன். அதாவது இந்த மோடி அரசே கேட்டாங்க, ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு. அப்படின்னா நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா மருந்தை கொடுக்குறேன், சப்ளை பண்ணுறேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டு யாருமே பண்ணல. ஃபைசர் மாதிரி நிறுவனங்கள் நாடுகளை மிரட்டிச்சுங்கிற செய்தியெல்லாம் உண்டு. அது தெரியும். அப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆஸ்ட்ராஜெனகாவும் வந்துச்சு. ஆஸ்ட்ராஜெனகாவும் மிரட்டினாங்க. அப்போ இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, அது ஒரு சூழல். அந்த சூழல்லேருந்து விடுபடுறதுக்கு எல்லாமே அப்பவே நம்ம விவாதிச்ச ஒரு இடம் என்னன்னா, இந்த வேக்சின் உருவாக்குறதுல ஒரு முன்னணி நாடாக இருந்த இந்தியா ஏன் அன்றைக்கு ஒரு வேக்சினை உருவாக்கக்கூடிய அரசு நிறுவனமே இல்லாத நாடாக ஆனது? கூட செங்கல்பட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வேக்சின் சென்டர் ஒன்று 640 கோடி ரூபாயில செலவு பண்ணி பார்த்து, நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அதை போயிட்டு ஆட்சிக்கு ஏற்பட்ட மாற்றம் வந்துட்டு உடனே பண்ணிட்டு ஒரு கடிதமே எழுதினாரு, இந்த இடத்துல எங்களுக்கு வேக்சினை இந்த மாதிரி கோவேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்குறதுக்கான பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு லெட்டரே போட்டார். பதிலே இல்லை. இந்த நாட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நாடு வந்துட்டு இந்த மருத்துவத்துறையில் இந்த எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி தடுப்பூசிகளை போடுவதில் பின்தங்கிய நாடு அல்ல. ஆனால் அது தொடரவில்லை. அதற்கு காரணம் WTO உள்ளிட்ட நாம் வந்துட்டு அந்த கொள்கை ரீதியாக பாதை மாறியதால் ஏற்பட்ட விளைவுகள். இது ஒன்று. இன்னொரு விடயம் என்னன்னா, இப்போ அந்த நம்ம ஒரு வேக்சின் இல்லை 2 வேக்சின், இன்னொன்று கோவேக்சின் இங்கேருந்து தயாரிக்கப்பட்டது. அரசு நிறுவனம் இல்லை நம்ம வருத்தப்படலாம். இல்லை, இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய நிறுவனம் 640 கோடி ரூபாய் கொடுத்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு மில்லியன்ஸில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட இதற்காக அனுமதியே வழங்கலையே. நான் சொல்றது 2020 ஜூன் ஜூலை விடயத்தை நான் சொல்றேன். யாரும் மறந்துருக்க முடியாது. தொலைக்காட்சியில் கூட அதற்கான ஃபுட்டேஜ் எல்லாம் இதே தொலைக்காட்சியில் இருந்து நான் பார்த்தேன். ஸ்டாலின் ஒன்றா போயிட்டு பார்த்துட்டு வர்றது எல்லாத்தையுமே செங்கல்பட்டில். அப்போது நம்ம அந்த இடத்துல பின்தங்கி இருந்தோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இதில் நான் இதை தாண்டி ஒரு அரசியலுக்கு போக விரும்பலை. ஏன் அப்படின்னோம்னா, அப்போ யாருக்கும் அதில் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இல்லை. என்ன அரசியல்? இல்லை, அது வேற அரசியல் இப்போலாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி தானே சொல்லி என்ன கூப்பிட்டீங்க. என்ன அரசியல்? காசு வாங்கிட்டாங்க, அதாவது இந்த இது தேர்தல் நிதி அப்படின்னா நான் அதுக்கெல்லாம் வரல. அது வேண்டாம், அது பேச வேண்டாம். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க, எல்லாருக்கிட்டையுமே வாங்கியிருக்கிறாங்க, வாங்கினதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் பேசுகிறோம், அது இன்னொரு நாள் வச்சுக்கிறோம், இன்றைக்கி வேண்டாம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு மேலே இந்த நாடு எப்படிப்பட்ட பாதையை இது தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான். நமக்குன்னு இருக்கக்கூடிய அரசினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கையை வைத்த பல மனிதர்களில் பல பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். நமக்குன்னு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இந்த பிரைவேட் வச்சு அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டது யாரு? கம்ப்ளீட்டாக அரசு மருத்துவமனைகளும் அரசு மருத்துவர்களும் தான். மறுக்க முடியுமா யாராவது? பிறகு அவங்க வந்துட்டு ஒரு செப்டம்பருக்கு மேலே அவங்களுக்கு திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை பார்த்துட்டு போனாங்க. எப்படி இந்த வேக்சின் உருவாக்குறவங்களெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி பார்த்துக்கிட்டு அதை வந்துட்டு அதனுடைய காப்பிரைட் எல்லாம் விற்று ஏகப்பட்டு சம்பாதிச்சாங்களோ அது மாதிரி போயிடுச்சு. ஆக இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் 2 தான். இதுக்கு மேலே ஸோ உங்க அப்சர்வேஷன்ங்கிறது பெரிய கார்பரேஷன்ஸ் நம்ம சுயசார்பாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னும் அக்கௌண்டபிலிட்டி பெட்டர். ஆமாம் வேணும். அன்னைக்கு வந்துட்டு நம்மளால டேக்கிள் பண்ண முடியலை அந்த சர்ஜை அப்படின்னது காரணம் வந்துட்டு நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவ்வளோ புவராக இருந்தது. மறுக்க முடியாத ஒன்று. இன்னும் நல்லா வந்திருக்கலாம். டாக்டர் வரட்டும் சொல்லுங்க டாக்டர். இல்லை, நான் இதுவரைக்கும் அந்த வேக்சினுடைய சயின்ஸ் பேசுகிறேன், அதையும் தாண்டி பேசணும். நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆனோம். இந்த கோவிட் உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, எங்கெங்கெல்லாம் பொது கட்டமைப்பு சிறப்பாக இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த கோவிட் வந்து நம்ம சிறப்பாக எதிர்கொள்ள முடிஞ்சுது. தமிழ்நாடு, கேரளா வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். மற்ற ஸ்டேட்ஸில் வந்து மருத்துவ கட்டமைப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் எதிர்கொள்ள முடியல. ஆகவே பொது மருத்துவ கட்டமைப்பு வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து உறுதியாக கட்டமைக்கணும். பொது சுகாதாரத்துக்கு அரசாங்கம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு ப்ரைவேட்டைசேஷன் தான் அதிகம் நடந்துகிட்ருக்குது. ரெண்டாவது, ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒரு சின்ன யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க முடியுது. இவ்வளோ பெரிய கண்ட்ரினால் கண்டுபிடிக்க முடியாததுக்கு என்ன காரணம்னா, சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோவேக்சின் இங்கேருந்து உருவானது தானே. கோவேக்சின் வந்து நான் டெக்னாலஜி, அது புதுசு கிடையாது, அது ஆராய்ச்சி கிடையாது. இட்ஸ் ஐ டெட் வைரஸ். அது பல வேக்சின் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் நாட் அ ஒரிஜினல் ரிசர்ச். அதை விட்டுடுங்க.
இவர் கேட்டா மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு செங்கல்பட்டில் ஒன்று கட்டுறோம், 640 கோடி ஏதோ போட்டு கட்டுறோம், நாங்களும் யூஸ் பண்ணல, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கல, இன்றைய வரைக்கும் அது சும்மா இருக்குது, அதை யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு ஆராய்ச்சி வரும், அல்லது இந்தியாவிலேருந்து எங்கேருந்து ஆராய்ச்சி வரும்? 2. 3வது, இன்றைய வரைக்கும் இந்திய அரசு வந்து எத்தனை நபர்கள் கோவிட்ல இறந்தாங்க, எத்தனை நபர்கள் கோவிஷீல்டுடைய அட்வர்ஸ் ரியாக்ஷன், எத்தனை நபர்கள் கோவேக்சின் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ன்றது தெரியல. அது இன்றைய வரைக்கும் வெளியே வரல. அது அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சாகணும். பாயிண்ட் டேக்கன். திரு ரமேஷ் சந்திரன், ஐம் வெரி சாரி டு கம் வெரி லேட். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழத்தானே எழுந்திருக்கு. இந்த இன்னைக்கு இந்தியன் கோர்ட்டையும் இந்த விவகாரம் அடைஞ்சிருக்கு. எப்படி யூகேல ஒரு பெரிய விவகாரமா இருக்கோ, இன்னைக்கு இந்தியாலையும் ஒரு பெருசாகிறத பார்க்குறோம். யுவர் தாட்ஸ் ஆன் இட்? இல்ல, ரொம்ப நல்ல ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசியிருக்கோம். இதுல வந்து நம்மளோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்றது வேற, இந்த மாதிரி பேண்டமிக்கை ஹேண்டில் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ வந்தா எவ்வளவு குயிக்கா அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான பாடத்தை கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறேன். 2வது முக்கியமான விஷயம் இப்ப அந்த இதெல்லாம் சொன்னாங்களா, வேக்சின் டெவலப்மெண்ட்லாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு அன்னைக்கு பேசிய மாநில அரசு இன்னைக்கு அதையே வேற ஏதாவது ரீபர்பஸ் பண்ண முடியுமா? அதை நாங்க எடுத்து நாங்க வந்து இந்தியாவிலே சிறந்த மருத்துவ கட்டமைப்புன்னு சொல்றோம். அப்ப இதுக்கும் பண்றதுக்கு இன்னைக்கே முயற்சிகளை எதையான எடுக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி. இல்லையா பர்மிஷன் அடுத்த விஷயம் கொடுக்கலையே, பர்மிஷனே கொடுக்கல. ஒரு சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு, அதோட வேற என்ன? அதாவது முன்னாடி கொடுக்கலன்னு வேற, இன்னைக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், அதை நம்ம பண்ணியிருந்தா அதோடைய நிலைமை இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட 2010 அவங்க காலத்துல இருந்து ஏன் மூடி கிடக்கல? அவர்கள் யார் உருவாக்கினாலும் என்னுடைய நேரம் இல்ல, நான் இன்னும் 60 செகண்ட் பேசல, என்னுடைய நேரம், அதனால இடைவெளிக்காமல் இருப்பது நல்லது. நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இல்ல ரைட் சாதாரணமா சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். அதான் இன்னொன்னு டாக்டர் பேசும்போது ஏஇஎஃப்ஐ பத்தி சொன்னார். ஏஇஎஃப்ஐல 5 கிளாசிபிகேஷன் இருக்கு. 1 அப்படின்னு சொல்றது வேக்சின் ப்ராடக்ட் ரிலேட்டட் ரியாக்ஷன். அந்த இதை போட்டுக்கொண்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர் இது என்ன விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிறது. 2வது இல்ல பக்க விளைவு. அடுத்தது குவாலிட்டி டிஃபெக்ட் ரியாக்ஷன். ஒருவேளை அதுல இந்த குவாலிட்டியில பிரச்சனை இருந்தா என்ன ஆகும். அடுத்தது இம்யூனைசேஷன் ரிலேட்டட் ரியாக்ஷன். இப்ப போட்டதுக்கு அப்புறம் அது எதிர்வினைங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட எதிர்வினையா அப்படிங்கிறது. அடுத்தது இம்யூனைசேஷன் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் ரியாக்ஷன். ஆங்ஸைட்டினா ஐயோ நான் போட்டுக்கொண்ட உடனே ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்றோம்ல ஆங்ஸைட்டி. அதனால கடைசியா கோயின்சைடல் ரியாக்ஷன் ஈவென்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு இது இது போடும்போது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கறது இந்த 5 விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே முறையா டாக்குமெண்ட் செய்யப்படவில்லை. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களா ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்க சடனா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இந்த ஊசி போட்டுக்கொண்டதால அப்படின்னாக்க முறையா என்ன நடக்கணும் அப்படின்னாக்க நீங்க அட்டாப்சி நடக்கணும். அதுல எடுத்து அந்த சாம்பிள் எடுத்து அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணும். அதை பண்ண வேண்டிய ஐசிஎம்ஆர் பண்ணாங்களா இல்ல என்ன பாடி ஏதாவது அதை பண்ணிருக்காங்களா, அதை ரியாக்ஷனை இதை ஒருவேளை நெகேட் பண்ணணும்னா வருங்காலங்கள்ல அதுக்கு ஒரு மெத்தட ஏதாவது கண்டுபிடிச்சு, ஏன்னா இதுக்கு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கும். இதுல இந்த எதிர்வினைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அதுக்கான ஒரு ரிசர்ச்ச பண்ணிருக்கோமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இந்த வேக்சின் தயாரிச்சதை விட இப்ப அதுல எதிர்வினை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்க ஒருவேளை தட் குட் பி ஈவன் a bigger business for the country. நீங்க நம்ம மக்களுக்கு இலவசமா போடுங்க, பட் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது தேவைப்படும் பட்சத்துல அதை வாங்கி கொள்ள தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு கோவிஷீல்டு வர்சஸ் கோவேக்சின். நான் பொதுவாக கேள்விப்பட்ட வரைக்கும், அதுவும் இந்த அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லா முக்கிய தலைவர்கள் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கொண்டது கோவேக்சின். ஆனா அந்த கோவேக்சின் மேல தொடர்ந்து ஒரு டார்கெட்டடா ஒரு அட்டாக் இருந்து கொண்டே இருந்தது. கோவிஷீல்டு எடுத்தீங்கன்னா கோவிஷீல்டு மேல இன்னொரு ஆர்ம் ட்விஸ்டிங் நடந்தது. அது என்னன்னா, அது அந்த ஸ்டெபிலைசிங் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த அதை அமெரிக்காவில் இருந்து மட்டும்தான் நம்மளால் தருவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு அதை முன்னெடுப்பா ஒருவேளை வேணும்னா நம்ம உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான அந்த முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கோமா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இப்போ கூட சைடு எஃபெக்ட் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க கிளாட்ஸ் அதெல்லாம், அது அன்னைக்கு இருந்த கிளாட் இன்னைக்கு டிஸ்லார்ஜ் ஆகி உங்களுடைய மற்ற பாகங்களை போய் அஃபெக்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் டாக்டர், இல்லங்கறார் டாக்டர். இல்ல எப்படி இல்லாமல் போகும்? நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன சொல்றேன்,
ஏதோ ஒரு பார்ட்ல டிஃபரெண்ட் இடங்கள்ல கிளாட் இருக்கு. கிளாட் பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அடைப்பு ஃபுல்லா ஏற்பட்டதுங்கிற அவசியம் எல்லாம் இருந்திருக்கு. அவருக்கு விளக்கணும்னா ஒரு கிளாஸே எடுக்கணும் அதுக்கு. ரைட் சார். நான் வந்து இதுல உங்கள் அளவுக்குலாம் நாலேஜ் இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். லூஸ் கிளாட்ஸ் தான் வந்து மைக்ரேட் ஆக முடியும், டைட் கிளாட்ஸ் மைக்ரேட் ஆக முடியாது. within 1 week கிளாட் will become tight. இது லூஸ் கிளாட்ஸ் தான். ஏர்லியா இருக்கிற கிளாட்ஸ் தான் மைக்ரேட் ஆக முடியும். ஒரு இடத்துல கிளாட் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு வாரத்துல 2 வாரத்துல அந்த இடத்துல அது ஒட்டிக்கும். ஒட்டிக்கிற பிறகு it becomes a tight clot, it won't migrate. Only loose clots can migrate. So you are very sure? Then over a period of time it can build up also, இல்லையா? No. Over a period of time what happens is spontaneous thrombolysis. நம்ம பாடிக்குள்ளே அந்த கட்டியை கரைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். So ஸ்லோவா அந்த கட்டி கரையும் over several years. ஒரு long term reaction இருக்காது அப்படிங்கறார். In fact ரமேஷ் நான் எதனால கேக்குறேன் சொல்லுங்க சார். சொல்லுங்க உங்களுக்கு. இல்ல அதுதான் நான் வந்து காலில் கட்டி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு நாங்கள் நடக்க விடாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கட்டி கிளாட்ஸ் வந்து லூஸாக இருக்கும், தே கேன் மைக்ரேட். ஆனால் 1 or 2 வீக்ஸ்ல தே பிகம் டைட், அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகாது, அதுக்கப்புறம் ஆக்டிவாக நடக்க சொல்லுவோம். இப்போ கீ கொஸ்டின் என்னன்னா, இப்போ எல்லாருமே இந்த வார்த்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும், அன்னைக்கு நான் போட்டேனே இன்னைக்கு பயப்பட. அன்னைக்கு போட்டதுக்கு இன்னைக்கு பயப்பட தேவையில்லை. 100க்கு 100 அந்த கிளாட் வந்து அங்க இருக்காது, இருந்தாலும் மைக்ரேட் ஆகாது. திரு ரமேஷ், என்கிட்ட டைம் ரொம்ப குறைவா இருக்கு. I have not been fair to you in terms of time. Very sorry. Thoughts finalize பண்ணுங்க ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். இல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ அந்த கிளாட்ஸ் எப்படி இருந்தாலும் இருந்தா கூட டிஸ்லோகேட் ஆகாம நீங்க சொன்ன மாதிரி லூஸ் கிளாட்ஸ் இல்லாம டைட் கிளாட்ஸ்னா, பட் அது மற்ற பிரச்சனைகளை உருவாக்குமா இல்லையாங்கறதான் கேள்வி. உருவாக்குனா என்டையரா உருவாக்கி இருக்கணும். ஓகே ஃபைன். திரு ஐயநாதன் உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, என்னோட இறுதி கருத்து அதுதான். எப்பொழுதுமே என்னன்னா, இந்தியாவை போன்ற ஒரு பெரிய கண்ட்ரி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது தனது தேவைகளுக்காக முழுமையாக அரசு மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி ஆராய்ச்சிக்கு நல்ல உட்படுத்தி மேம்படுத்த வேண்டும். இல்லாட்டி இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய மெடிசனை இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு காப்பாற்றாது என்பதற்கு அந்த கோவிட் காலகட்டத்திலிருந்தே ஒரு பாடம், ஒரு சுயசார்பு தேவை அப்படிங்கிற முழுமையா தேவைன்ற. I'll take only 1 minute. ரொம்ப சுருக்கமா 1 minute டைம் இல்ல. இல்ல அதான் ஒன்னு வந்து கண்ட்ரி I'll go back to Ayanath. Yeah. ஒன்னு வந்து கண்ட்ரி செல்ஃப் ரிலையண்டா ஆகணும் ட்ரீட்மெண்ட்ல. ஓகே. ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் நடக்கணும். மூணாவது வந்து இந்த ரிப்போர்ட்டிங்லாம் வந்து ஹானஸ்டி வேணும். அத சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு கருதுறீங்க. வெளிப்படையா ரொம்ப சுருக்கமா. ஐ அம் வெரி சாரி, நான் உங்களுக்கும் நேரம் சரியா பகிர்ந்தளிக்க முடியல. அந்த ஹானஸ்டில வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த அரசா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரிஸ்கை வந்துட்டு அவங்க வந்துட்டு அதே தான் இந்த ஃபியர் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக சில நேரங்கள்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான ஒரு ரிப்போர்ட்டிங் இருந்ததுன்னா தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஓகே, இல்லாட்டி அது போக முடியாது. anything more to add sir? இல்ல ஒண்ணு இல்ல. ரொம்ப சுருக்கமா பயப்படாதீங்க, அவ்வளவுதான். வந்தா பாத்துக்கலாம். முதல் செய்தி வந்து இந்த டிபேட்ல நம்ம சொல்றது வந்து மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இது வந்து இரத்த கட்டிகளோ எதுவுமே உருவாக போவதில்லை. ஒரே ஒரு கருத்து நான் அண்ணாக்கு சொல்லணும்னா, இந்த ஒரு மெடிக்கல் வேக்சினேஷன் காம்ப்ளெக்ஸ் செங்கல்பட்டில் இருக்கிறது வந்து 2011 உருவாகி 2014 தான் மோடி அரசு வந்து 3 ஆண்டுகள் இது என்ன பண்ணுச்சு. இல்ல அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. அப்ப பிரதமர் மேல குற்றம் சாட்ட முடியாதுல்ல. அன்னைக்கு போன முதல்வர் இன்னைக்கும் போகல, அதனால இன்னைக்கு முதல்வர் போகல, அதனால அதுக்கப்புறம் பண்ணலாம். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் தவறு. யார் மேல தவறுங்கிறது அடுத்த கட்டம். டாக்டர் சொன்ன மாதிரி ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கு, மத்திய அரசுக்கும் இருக்கு. கேள்வி வந்து சயின்ஸோட அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா அது வந்து ஒரு பீதியும் அச்சமும் இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் இதுல நமக்கு தெரிய திரு பொன்ராஜ் ரொம்ப சுருக்கமா, 20 seconds டைம் இல்ல, ரொம்ப சுருக்கமா. அதாவதுங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிரச்சனைன்னு இருக்கு, வந்திருக்கு. ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆராய்ச்சியின் மூலமா தான் கிடைக்கும். இது வரைக்கும் ஐசிஎம்ஆர் என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. இந்த ஆராய்ச்சிக்கு 3% ஆஃப் த ஜிடிபியை மத்திய அரசு ஒதுக்கி இது ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இது வந்து சரியா வரும்னு நினைக்கிறேன். தட் இஸ் a very healthy suggestion. இந்த தருணத்தின் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கேள்விகள் இருக்கலாம், ஆனா பீதி வேண்டாம். டாக்டர் அதை கிளாரிஃபை பண்றாங்க, ஐசிஎம்ஆர் கிளாரிஃபை பண்ணிருக்கு. அன்னைக்கு போட்ட வேக்சினுக்கெல்லாம் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால ஒரு வேக்சின் மேல ஒரு அச்சமும் வேக்சின் கூடாது அப்படிங்கிற ஒரு இயக்கமும் உலக அளவில் ஒரு வலுவடையத்தை பார்க்குறோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பல வேக்சின் பல உயிர்களை சரித்திரபூர்வமாக நமக்கு காப்பாற்றிருக்கு. அஃப்கோர்ஸ் அதில் கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம அட்ரஸ் பண்ண
பண்ணணும். பட் ஆனால் அதீத பயமும் பீதிகளும் கூடாது அப்படிங்கிறது மட்டும் ஒரு பொது செய்தியாக கொடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்தினர்களுக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.